மதுரையில் செல்போனில் பேசியபடி காரை ஓட்டியதாக கைது செய்யப்பட்ட பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், தற்போது அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும், விவரங்களை வழங்கலாம். மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போன் பேசியபடி காரை அஜாக்கிரதையாகவும் மரணத்தை விளைவிக்கும் வகையில் ஓட்டியதாக டிடிஎஃப் வாசன் மீது பிணையில் வெளிவர முடியாத செக்ஷன் 308 பிரிவின் கீழ் மதுரை அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் தற்போது டிடிஎஃப் வாசனுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று முடிந்துள்ளது. மேலும் போலீசார் விசாரணையில் டிடிஎஃப் வாசன் எல்எல்ஆர் லைசன்ஸை பயன்படுத்தி காரை இயக்கியதும் விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது. பிரபல பைக் ரேசரான டிடிஎஃப் வாசனுக்கு வழக்கு ஒன்றில் கடந்த 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில டிடிஎஃப் வாசன் தனது கார் மூலம் தற்போது தொடர்ந்து ஊராக சென்று அதனை காரை ஓட்டியபடி வீடியோவாக பதிவு செய்து யூடியூபில் வெளியிட்டு வருகிறார். கடந்த மே 15ஆம் தேதி இரவு 7:50 மணி அளவில் வண்டியூர் டோல்கேட் மதுரையுடைய சுற்றுச்சாலை வண்டியூர் பகுதியில் TN 40 AD 1101 என்ற காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக செல்போன் பேசியபடி வாகனத்தை இயக்கியுள்ளார். தொடர்ந்து அந்த செயலை காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்து ட்வின் த்ராட்லர் என்ற ஐடியில் யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளதாகவும் மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி என்பவர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் அண்ணா நகர் போலீசார் டிடிஎஃப் வாசன் மீது 6 பிரிவின் கீழ் அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட வந்த நிலையில கூடுதலாக மரணத்தை விளைவிக்கும் வகையில் பிறருக்கு உயிர் சேதம் ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை இயக்கியதாக 308 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது 7 பிரிவின் கீழ் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில இன்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவருடைய மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.